நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. பெற்ற மகளை தந்தையே கட்டி வைத்து பாலியல் டார்ச்சர். வயலுக்கு அழைத்து சென்று வலுக்கட்டாயமாக தாத்தாவும் காட்டு மிராண்டித்தனம், கூடவே சித்தப்பாவும் சேர்ந்து சித்திரவதை. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் சிக்கியது எப்படி? பதினாலு வயசு சிறுமி தப்புச்சோம் பொழச்சோன்னு வேர்க்க விறுவிறுக்க ஊபி அவுரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்திருக்காங்க. படபடப்பா இருந்த அந்த சிறுமிக்கு தண்ணி கொடுத்து ஆசுவாசப்படுத்தின காவலர்கள், என்னாச்சு பாப்பா, ஏன் இப்படி ஓடி வர்ற, முதல்ல உட்காருன்னு சொல்லியிருக்காங்க. சில நிமிஷம் அப்படியே மூச்சு வாங்க உட்கார்ந்திருந்த அந்த சிறுமி அடுத்து வாயை திறந்து பேசி பெரிய குண்டை தூக்கி போடுவாங்கன்னு அங்க இருந்த காவலர்களே நினைச்சிருக்க மாட்டாங்க. காரணம், சிறுமி சொன்ன விஷயம் அப்படி. சார், இனி என்னால எங்க வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, இல்லனா உயிரோடவே இருக்க மாட்டேன்னு கண்ணீர் வடிச்சிருக்காங்க சிறுமி. அப்படி என்னமா உங்க வீட்டுல இருக்குது, வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க காவலர்கள். எங்க அப்பா அவரோட ரூமுக்குள்ள என்ன கட்டி போட்டு தினம் பாலியல் பலாத்காரம் பண்றாருன்னு சொல்லியிருக்காங்க சிறுமி. அதே மாதிரி எங்க அப்பாவோட தம்பியும் என்னோட ரூமுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு அவரும் பாலியல் பலாத்காரம் பண்ணினதா சொன்ன சிறுமி, எங்க தாத்தா வயலுக்கு தினமும் அழைச்சிட்டு போய் அங்க வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணினதா அதிர வச்சிருக்காங்க. இத வெளியே யார்கிட்டையாவது சொன்னா கொலை செஞ்சிருவோன்னு 3 பேருமே மிரட்டுனாங்கன்னு சொன்ன சிறுமி 1 வருஷத்துக்கு மேல பாலியல் டார்ச்சர் பண்ணினதா சொல்லியிருக்காங்க. ரெண்டு வருஷத்துக்கு முன்னால அப்பா கூட சண்டை போட்டுட்டு அம்மா அடிக்கடி கோவிச்சுக்கிட்டு என்னோட பாட்டி வீட்டுக்கு போயிருவாங்க. அப்பெல்லாம் எங்க அம்மாவை கட்டாயப்படுத்தி அடிச்சுதான் அப்பா வீட்டுக்கு இழுத்துட்டு வருவாருன்னு சொன்ன சிறுமி, எனக்கு 13 வயசு இருக்கும்போதே எங்க அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க. ஆனா ஏன் இறந்தாங்க, எப்படி இறந்தாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியல, மர்மமாவே இருக்குது. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா, சித்தப்பா, தாத்தா 3 பேரோட பார்வையுமே என் பக்கம் திரும்புச்சு. அப்பாவும் சித்தப்பாவும் ஆளுக்கு ஒரு அறையில கட்டி போட்டு அசிங்கமா நடந்துகிட்டதாகவும், தாத்தா வயலுக்கு கூட்டிட்டு போய் காட்டு மிராண்டி மாதிரி நடந்துகிட்டதாகவும் அழுதுருக்காங்க சிறுமி. சிறுமியோட வாக்குமூலத்தை கேட்டு அடுத்த நொடியே அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா, தாத்தா, சித்தப்பா 3 பேரையுமே விசாரணைக்காக கூப்பிட்டிருக்காங்க போலீஸ். அப்போ வீட்டுக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு லேடி வந்திருக்காங்க. இவங்க யாருன்னு போலீஸ் கேக்குறப்போ என்னோட சித்தின்னு சொல்லியிருக்காங்க சிறுமி. அதாவது சிறுமிய பாலியல் பலாத்காரம் பண்ணின சித்தப்பாவோட மனைவிதான் அந்த சித்தி. சிறுமி சொல்ற விஷயம் ஏதாவது தெரியுமா, உங்ககிட்ட எதுவுமே சிறுமி சொல்லலையான்னு கேக்குறப்போ, இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு முதல்ல மழுப்புன அந்த லேடி அடுத்து விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதும் எல்லாமே எனக்கு தெரியும் சார்னு சொல்லியிருக்காங்க. என் கணவர், அவரோட அண்ணன், மாமனார் 3 பேரும் சேர்ந்து சிறுமிய பாலியல் பலாத்காரம் பண்றத நானே நிறைய முறை கண்ணால பார்த்திருக்கேன். அப்போலாம் இப்படி பண்ணாதீங்க, ரொம்ப தப்பு, சின்ன பொண்ணு, அதுவும் சொந்த பொண்ணுன்னு நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். ஆனா இது உனக்கு தேவையில்லாத விஷயம், கண்டுக்காம விடு, இல்லனா உன்னையும் சிறுமியையும் கொன்னு அடையாளம் இல்லாம ஆக்கிருவோம்னு 3 பேருமே மிரட்டினதா சொல்லியிருக்காங்க சிறுமியோட சித்தி. அதனால என்னால யார்கிட்டையுமே வெளியில சொல்ல முடியலன்னு சொல்லியிருக்காங்க. சிறுமியை டெஸ்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதுல சிறுமி 2 மாசம் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அது இன்னும் கூடுதல் அதிர்ச்சியை தான் கொடுத்தது. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம 1 வருஷத்துக்கு மேல மிருகத்தனமா நடந்துகிட்ட அப்பா, கொஞ்ச வேண்டிய சொந்த பேத்திய வயலுக்கு கூட்டிட்டு போய் நாசமாக்குன தாத்தா, அண்ணன் பொண்ண தன்னோட பொண்ணு மாதிரி பார்க்க வேண்டிய சித்தப்பா 3 பேரையும் போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. அது சரி, பெத்த அப்பாவே மகளை சீரழிச்சா சித்தப்பா எப்படி சொந்த பொண்ணா பாப்பாரு? சிறுமியோட சித்திய கைது பண்ணல, ஆனா அவங்க கிட்ட விசாரணை தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்குது. சிறுமியோட தாயையும் இந்த 3 பேரும் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறதா
போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறதுனால அப்பாவையும் 2 மகன்களையும் விடாம துருவி துருவி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதேவேளை பாதிக்கப்பட்ட சிறுமிய காப்பகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பெண் பிள்ளைகளுக்கு வெளியில தான் பாதுகாப்பு இல்ல, முன்பின் தெரியாத யாரையுமே நம்பக்கூடாதுன்னு புலம்புன காலம் போய் வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லைங்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம்னு சொல்லும் மக்கள் இந்த மாதிரி மனித மிருகங்களுக்கு வெறும் தண்டனை மட்டும் பாடம் கொடுத்துருமா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க.